கல்வி என்கிற முன்னுரைக்கு வருகிறோம். அறிவுடையோனாறு அரசும் செல்லும் என்று பாண்டியன் நெடுஞ்செழியன் கூறினான். உற்றுழி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே என்பதும் நம்முடைய புறநானூறு. உற்றுழி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. அதாவது படிக்க வசதி இல்லை, இப்பவும் நிறைய பேர் உதவி செய்கிறார்கள். நிறைய பேர் வசதி இல்லாதவர்களுக்கு இருந்து உதவுகிறார்கள். அரசே பல்வேறு உதவி தொகைகளை அளித்து வருகின்றன. அரசுகளை மைய மாநில அரசுகள் அளித்து வருகின்றன. அறிவுடையோனாறு அரசும் செல்லும் என்பது பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னது. சங்க காலத்தில் எத்துறை சார்ந்தோரும் கல்வி நலம் சார்ந்திருந்தனர் என்பது கருத்து. ஔவையார் உலகிலேயே முதன்மைப்பட்ட அரசியல் தூதராக விளங்கியவர். காக்கை பாடினியம் சிறுகாக்கை பாடினியம் என்று அக்காவும் தங்கையும் பெரும் புலமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள் பெண்கள்ல. கணியன், அதாவது ஜோதிடர் கணியன் பூங்குன்றனார் என்பதை பார்த்தோம். உலக புகழ் பெற்ற பாடலை கொடுத்தவர். மளிகை மற்றும் நவதானிய வணிகம் செய்த பெருமகனார் கூலவாணியன் சீத்தலை சாத்தனார். அவர் மிகப்பெரிய காவியத்தையே கொடுத்தார். அப்புறம் துணி வணிகம் செய்தவர் அறுவை வாணிகம் இளவட்டனார் என்பவர் பெரிய புலமை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். அப்புறம் உழவர்களிலே கிழார் என்று சொல்வார்கள், நிலக்கிழார் என்று இப்பொழுது சொல்லுகிறார்கள். அப்ப அதிலே பழங்காலத்துல அரிசில் கிழார் போன்ற புலமையாளர்கள், வேளாண் தொழில் செய்பவர்களாக இருப்பவர்களே புலமையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். கல்வியின் சிறப்பை உணர்த்த மகாகவி பாரதியார் சொல்கிறார், கல்வி இல்லாததோர் ஊரினை தீயினுக்கு இரையாக மடுத்தல் வேண்டும். நூற கொள்றாங்க, போர்க்கொடி தூக்குறார். அவ்வளவு வேகம். அப்போனா என்ன பண்ணணும், கல்வி கூட இல்லாம எந்த ஊரு இருக்கக்கூடாது அப்படின்னு அதை பின்னால் வந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் எல்லா ஊர்களிலேயும் 3 கிலோமீட்டர் இடைவெளியிலே தொடக்கப்பள்ளியும் 5 கிலோமீட்டர் அளவுக்குள்ளாக அதனுடைய இடம் மற்றதை பொறுத்து நடுநிலை பள்ளியும் உயர்நிலை பள்ளியும் என்று அவர் வகுத்து கொண்டார். அப்படி அதே மாதிரி செயல்படுத்தினார். பாவேந்தர் பாரதிதாசன் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் வாங்குண்டு என்றார். அவன் தூக்குல போடுனார். கல்வி கொடுக்கலன்னா அவனை கொண்டு போய் தூக்குல போடு. கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் வாங்குண்டு என்று சொன்னார். ஆசிரியர் ஒருவர் குற்றவாளியாக சிறையில் இருந்தார். இப்ப நிறைய பேர் போடுறாங்க உள்ள, அவெல்லாம் என்ன பண்றான் என்ன செய்யறான்னு தெரியல, மக்களுக்கு தெரிவதில்லை. உள்ள போடுறான் வெளியே வந்துடுறான்னு கேள்வி. அது மாதிரி ஆசிரியர் ஒருவர் குற்றவாளியாக சிறையில் இருந்தார். அவர் இது மாதிரி போக்சோ சட்டம் மாதிரி இல்லை, வேற ஏதோ குற்றம் செய்தார். அப்ப அங்க சிறை பார்ப்பதற்கு, சிறையில் உள்ளவர்கள் இவர்கள் எல்லாம் என்னென்ன குற்றம் செய்தார்கள் என்று பார்ப்பதற்காக அந்த காலத்திலே நபிகள் நாயகம் சென்றார் என்பது ஒரு வரலாறு. அவர் இவருடைய ஒருத்தரை பற்றியும் சொல்லுகிற போது, இவர் ஆசிரியராக இருந்தவர் என்ன தப்பு செய்து விட்டார் என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், இங்கே ஒரு 10 பேருக்கு நீ கல்வி கற்பித்து விட்டால் உனக்கு விடுதலை. அந்த 10 பேரையும் நான் தேர்வு பண்ணி பார்ப்பேன் எந்த அளவுக்கு அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று. இப்படி ஒரு இதை கொண்டு வந்தார் நபிகள் நாயகம் என்று அவர் வரலாறு சொல்லுகிறது. அப்போ அவரு அதை போலவே ஒரு 10 பேருக்கு அதுக்கு மேலே உள்ளவர்களுக்கும் பாடம் சொல்லிக் கொடுத்து அவர்களை நல்லவர்களாக ஆக்கினார். அதற்கு பிறகு இவருக்கு விடுதலை கிடைத்தது என்பது வரலாறு. இது ஒரு விதமான தண்டனை. காமராஜர் காலத்துல அவருக்கு ஒரு அருமையான ஒரு பள்ளி கல்வி இயக்குனர் கிடைத்தார். நேற்று சுந்தரவடிவேலு என்கிற பெருமகனார். அவர் கிராமங்களில் உள்ள பள்ளிகள் தோறும் சென்றார். எல்லோரும் கற்போம், ஒன்றாக கற்போம், நன்றாக கற்போம் என்கிற 3 செய்திகளையும் அவர் குழந்தைகளுக்கு தான் சொல்ல சொல்ல அவர்களை திரும்ப சொல்ல செய்வார். இதுல எவ்வளவு பெரிய உள்ளடக்கம் இருக்கிறது என்று பாருங்கள். எல்லோரும் கற்போம், எல்லாருக்கும் கல்வி உண்டு, எல்லோரும் கற்போம், ஒன்றாக கற்போம். அதாவது வேறுபாடின்றி
அவன் இந்த சாதிக்காரன், இவன் அந்த சாதிக்காரன் என்றெல்லாம் இல்லாமல் ஒன்றாக கற்போம், கலந்தாய்வு செய்து கற்போம், நன்றாக கற்போம். அதான் மிக முக்கியமானது. அதை முதல் குறள்ல பார்க்க போறோம். நன்றாக கற்போம். கல்வி அதிகாரத்தில் இந்த முழக்கத்தை பள்ளிகள் தோறும் செய்து முழங்கச் செய்தார். அடுத்து நாம் முதலாவது குறளுக்கு நுழைகிறோம். 391. கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக. அதுக்கு குறளுக்குள்ளேயே பொருள் இருக்கு. இது ஒன்றும் பெரிய விளக்கம்லாம் சொல்லணுங்கிற பொருள் இல்லை. கசடர கற்க, ஏனோதான நுனிப்புள் மேயப்படாது. கசடரன்னா பிழை இல்லாமல் கற்றுக்கொள், தெளிவாக கற்றுக்கொள். ஆசிரியர் சொல்வதை உள்வாங்கி உன்னுடைய பகுத்தறிவை சுழல விட்டு ஏன், எதற்கு, எப்படி என்கிற கேள்விகளோடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த விஞ்ஞான அறிவையும் சொல்லிக் கொடுத்தவர் திருவள்ளுவர். கசடர கற்க, கற்பவை கற்க. கண்ட கண்ட நாவல்களை எல்லாம் படித்து விடாதே. நாவல்கள் படிக்கலாம், கண்ட கண்ட நாவல்களை எல்லாம் படித்து விடாதே. கற்பவை கற்க. கற்றவாறு நிற்க, கற்றவாறு நிற்க கற்க. கற்றவாறு நிற்க கற்க. நீ கற்பவையெல்லாம் படித்த வழி நிற்கிற மாதிரி நூல்களை படிக்க வேண்டும். அதற்கேற்ப நீ நிற்க வேண்டும். அப்படி நிற்பதற்காக கற்க வேண்டும். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, அழகு அழகு. ஆத்திச்சூடிலே இளமையில் கல் என்று சொல்லுகிறது. சாந்துணையும் கல் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. சாந்துணையும் கல்லவில்லை என்றால் நீ மனிதனல்ல என்றும் சொல்லுகிறது. பாடம் ஏறினும் ஏடது கைவிடையல் என்பது பழமொழி. படையேறினும் ஏடது கைவிடல் என்பது புதுமொழி. படையேறினும் ஏடது கைவிடை. படிப்பது வேறு, கற்பது வேறு. இப்ப நாளிதழ்கள் படிக்கிறோம். நாளிதழ்கள் பார்க்கிற நாளிதழ்கள் இருக்கிறது, படிக்கிற நாளிதழ்கள் இருக்கிறது. படிப்பதை கற்கின்ற கட்டுரைகள் வருகின்ற நாளிதழ்கள் இருக்கின்றன. அவற்றை கற்க வேண்டும். கற்றதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மனதின் கண் மாசு அற்று போக, அதாவது கசடர என்பதற்கு பிழையறமன்று என்று மட்டுமன்று, மனதிலே இருக்கிற அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்கிற அந்த 4 மாசுகளையும் நீக்கி கற்க வேண்டும். கற்க வேண்டிய எவை என தேர்ந்து கற்க வேண்டும். கற்றவாறு வாழ்வதற்காக கற்க வேண்டும் என்பது இந்த குறளுடைய கருத்து. இதையெல்லாம் பெருமையாக சில பேர் சொல்லிக் கொள்வார்கள். அதுக்கு துணைக்கால் இல்லை இந்த குறளுக்கு என்பதனாலே கல்வி கற்றால் நமக்கு யாருடைய துணையும் தேவையில்லை, அந்த கல்வியே துணைக்காலாக இருக்கும் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். அதனால துணைக்கால் இல்லாத ஒரு குறள் கற்க கசடர கற்பவை கற்றர் நிற்க அதற்கு தக என்பது. அடுத்து 2வது குறள். 2வது குறள் என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு. இதுல பாருங்க, இலக்கியம் படிக்கல, இலக்கணம் படிக்கல பற்றிலாம் பிரச்சனை இல்லை. என் தான் முதல்ல சொல்றார். ஔவையாரும் என் தான் சொல்றார். எண்ணெழுத்து இகழேல் என்று அங்கே அவை பிராட்டியும் எண் தான் முதலிலே சொல்லுகிறார். கணக்கு தான் முக்கியம். ஏன் கணக்கு முக்கியம் என்றால், பொருளாதாரம் யார் ஒருவருக்கும் மிகவும் இன்றியமையாதது என்பதனாலே ரொம்ப வாய்க்கணக்காக வைத்துக் கொள்வார்கள். அந்த காலத்துல இந்த பால் வாங்குகிறவருக்கு கோடு போடுவார்கள். தலைவன் தலைவியை பிரிந்து சென்றது எத்தனை நாள் கழித்து வருகிறான் என்பதை அவள் ஒவ்வொரு நாளும் சுவரிலே கோடு போட்டு வைத்து எண்ணிக்கொள்வார். இதுக்கெல்லாம் கணக்கு தேவைப்படுகிறது. பால்காரர்கள் இலக்கியம்லாம் தெரியாது. கடுமையான உழைப்பு மட்டும்தான் அவருக்கு தெரியும். உழைப்பு என்கிற கல்விதான் பெற்றிருக்கிறார். என்றாலும் இவர்கள் கோடு போட்டு வைத்திருப்பதை அவர் மூளைக்குள்ள இந்த வீட்டுக்காரர் எவ்வளவு வாங்குறார், அந்த வீட்டுக்காரர் எவ்வளவு வாங்கினார் என்பதையெல்லாம் மூளைக்குள்ளேயே கணக்கு போட்டு வைத்துக் கொள்ள. அதனால எண் என்பதை நம்முடைய முன்னோர்கள் முதலாவதாக சொல்லுகிறார். அதற்கு பிறகுதான் எழுத்து கற்க வேண்டும் என்று எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்று சொல்லுகிறார். வாழும் உயிர்க்கு என்பது ஆடு மாடெல்லாம் கற்க போவதில்லை என்றாலும்
மனதை உடைய மனிதன் இப்ப உலகுன்னு சொல்றோம், உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்று சொல்லுகிறோமே, அந்த மன்னனை நான் உலகம் பூராவமா ஆள்கிறான், அந்த நாடு என்று பொருள். அந்த அந்த இடத்துல அந்த நாட்டு மக்கள் என்பது பொருள். அதை போல இங்க வாழும் உயிர்க்கு என்பது வாழுகின்ற மனிதன் என்று பொருள். பிழைத்திருக்கிற மனிதன் இல்ல, வாழுகிற மனிதனுக்கு எண்ணும் எழுத்தும் இன்றியமையாதது என்பதை சொல்லுகிறார். எண் என்பது கணக்கு மட்டுமன்று அறிவியலும் கூட என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண் எழுத்தென்று அறியப்படும் இலக்கணம், இலக்கியம் ஆகியவற்றை எழுத்தென்று சொல்லுகிறோம். கண்ணுள்ள மாந்தரெல்லாம் கண்ணாகி ஒளி உடையார் அல்லர், கண்ணொளி பெற்றிருந்தும் கண்ணொளி இல்லாதவன் போல் வாழலாகாது. கண்ணொளி இல்லாதவன் போல வாழ்ந்து விடலாகாது என்பதனாலே தான் ஆத்திச்சூடியிலே எழுத்து இகழேல் என்று சொன்னார். கொன்றை வேந்தன்ல எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று அவரும் கூறினார். அவையாரே எண் என்றும் எழுத்தென்றும் சொல்லப்படுவனவாகி இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் என்று இந்த இரண்டாவது குறளிலே எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு. அடுத்து மூன்றாவது குறள், கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். ரொம்ப எளிமையான பொருளை தருகிற குறள் இது. கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். இந்த முகத்து இரண்டு என்பதை ரெண்டுக்கும் கூட்டிக்கணும். முகத்திரண்டு கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அவர் கல்வியை பெறவில்லை என்றால் அவருடைய முகத்திலே இருப்பது கண்ணல்ல, கண்கள் அல்ல, புண்கள் என்பதை கொஞ்சம் காட்டமா சொல்லுகிறார். நன்றாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். சாருக்கு பிறவிலேயே அவனுக்கு கண் இல்லையே அப்படின்னா, அதுக்குதான் மாற்றுத்திறனாளி என்று ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சாங்க. இந்த பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடிச்சாங்க. அது அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று. அந்த பிரெய்லி எழுத்து முறை இல்லாமலே தமிழ்நாட்டில் ஒருத்தர் மிகப்பெரிய அறிஞராக விளங்கினார். அந்த இரட்டை புலவர்கள் என்று சில பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே ஒருவருக்கு கால்கள் இரண்டும் பழுது, அவருக்கு கண் நன்றாக தெரியும். அவர் இன்னொருவருடைய தோளிலே உட்கார்ந்து கொள்வாராம். அவர் நடந்து போகிறவருக்கு 2 கண்களும் இல்லை, ஆனா 2 பேரும் புலமையாளர்கள். அவர் வழிகாட்டுவார், மேல தோல்ல உட்கார்ந்துட்டு வழிகாட்டுவார். அவர் சொல்றபடி அவர் இடப்பக்கம் வலப்பக்கம் என்று திரும்பி அல்லது நேராக என்று சொல்லுகிற போது செய்வார் என்று நம்முடைய இலக்கியங்கள்ல அவருடைய இரட்டை புலவருடைய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. பின்னாலே கடந்த 20ஆம் நூற்றாண்டிலே கோயில்பட்டி ராமையா பிள்ளை என்று ஒரு பெருமகனார் இருந்தார். பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, அவருடைய நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க அல்லது பார்த்திருக்கலாம். அவர் இங்க மதுரை மாவட்டம் சாலிச்சந்தையை பிறப்பாக உடையவர். ஆனால் கோயில்பட்டியில வாழ்ந்ததனால அவர் கோயில்பட்டி ராமையா பிள்ளை என்று சொல்வார். அவருக்கு இடையிலே தான் கண் போனது. அவர் விடுதலை போராட்ட வீரர், சிறை சென்றவர் விடுதலைக்காக. அவர் வெளியே வந்ததற்கு பிறகு அவருக்கு பெரியம்மை வந்தது. பெரியம்மை என்பது ஏதேனும் உறுப்பை காவு கொண்டு விடும். அப்படி அவருக்கு கண்கள் 2ஐயும் காவு கொண்டு விட்டது. அப்பதான் அந்த கல்வியினுடைய அருமையை அவர் உணர்றாரு. நாம் எப்படி பிழைக்கப் போகிறோம் என்று அந்த கல்வியினுடைய அருமையை அப்பொழுதுதான் அவர் உணர்கிறார். அவர் இளம் வயதில எல்லாம் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே உள்ளே இருந்துட்டார். வெளியே வந்த பிறகு குடும்பமெல்லாம் இருக்கிறது. அவருடைய புதல்வர் இங்கே கனக சுப்ரத்தனம் என்று தன்னுடைய பாரதிதாசனுடைய இயற்பெயரை தன்னுடைய மகனுக்கு வச்சார். அவரு பின்னால 16 கவனகங்கள் வரைக்கும் செய்துவிட்டு இப்ப வேறு துறையில் இறங்கி இருக்கிறார். அவர் இப்ப பெரும்பாலான கவனங்கள் செய்வதில்லை. அவருடைய தந்தையார் தான் ராமையா பிள்ளை என்பவர். அவர் 2 கண்களும் போய்விட்டது. எதனால் என்ன, பெரியம்மையினால. பிறகு ஒரு ஆளை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு எழுத்தையுமாக தன்னுடைய முதுகலை எழுத சொல்லி எழுதி முடிச்சோன்னு அவருக்கு அது மனப்பாடம் எவ்வளவு பெரிய பாடலாக இருந்தாலும் அப்படி நிறைய நூல்களை கற்றார். அதுல திருக்குறளை
எந்த விதத்தில் கேட்டாலும் சொல்லுகிற மாதிரி 1330 எவ்வளவு பெரிய அரும் சாதனைன்னு பார்த்துங்க. அதான் மாற்றுத்திறனாளின்னு அவருக்கு பேர் கொடுத்தாங்க. பழங்காலத்துல அந்த கண் தெரியாதவர் எல்லாம் சொல்லக்கூடாது இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து விட்டது. அப்ப அவர் அந்த 1330 குறளையும் இது மாணவர்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். நமக்கு எல்லா உறுப்பும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூங்குருடு செவிடு இதெல்லாம் நீங்கி நம்ம பிறந்திருக்கிறோம். அப்படி எல்லா உறுப்புகளும் நன்றாக பிறந்திருந்தும் நாம் ஒழுங்காக கற்கவில்லை என்றால் என்ன என்பதற்காக தான் இந்த வரலாறு. 2 கண்களும் தெரியாமல் இருந்தும் 1330 குறளையும் முதுகுலை எழுதி எழுதி அவர் கற்றிருக்கிறார் என்று சொன்னால் அப்ப அவரை எப்படி நம்ம போற்ற வேண்டும் என்று பாருங்க. எவ்வளவு பெரிய சிறந்த தன்னுடைய அறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார், மற்றவர்கள் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். அது அதனால கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாது. இதெல்லாம் தெரிந்தும் நாம் கல்வியை ஒழுங்காக கற்கவில்லை என்றால் நம்முடைய இலக்கு 100 மார்க் அப்படி வச்சுக்கணும். 100 மதிப்பெண்கள் பெறுதல் என்பது அது 90, 95, 98 இருக்கலாம், 40 கூட இருக்கலாம். ஆனா நமக்கு தேவையானது கல்வி, ஒழுக்கமுடைய கல்வி. ஒரு 40 மார்க் வாங்கி ஒழுக்கமுடையவனாக இருந்தால் நீதான் 100க்கு 1000 மார்க் வாங்கினாள். 98, 99 வாங்கிட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருப்பானே ஆனால் அவன் சுழியம் பெற்றவன் என்று பொருள். அதனால அந்த எச்சனுடைய செய்தியை நான் சொன்னேன். பிழையற கற்க வேண்டும், கற்க வேண்டியதை பிழையற கற்க வேண்டும், கற்ற வழி நிற்க வேண்டும் என்று அந்த தொடரை நான் தொடர்பிட்டு கூறியதனுடைய நோக்கமே அதுதான். நம்முடைய ஒழுக்கம்தான் கண்காணிக்கப்படும். ஒழுக்கம் இல்லாதவன் கூட இவன் ஒழுக்கம் இல்லாதவன் என்று சொல்வதற்கு அவனுக்கு உரிமை இருக்கிறது. இயல்பாக ஒழுக்கம் இல்லாதவனை பற்றி கவலை இல்லை. ஆனால் நன்கு கற்றவனை கூர்ந்து கவனிப்பார்கள். ஏதாவது ஒரு சிறு பிழை விடுவானா என்று அதை பிடித்துக் கொள்வார்கள் என்பதனால ஒழுக்கம்தான் உயர்ந்த கல்வி. பெருமையா பின்னால MBA MCOM என்றெல்லாம் வாங்குகிறார்கள் விலை கொடுத்து. அந்த கல்வி இல்லை, இந்த பட்டம் பெறுவது கல்வி இல்லை. நீ படிச்சியா, அதை சரியான முறையில படிச்சியா, அதுக்கு பேர் தான் கற்றல்னு பேர். அது இல்லாம ஏதோ பல்கலைக்கழகங்கள்ல பட்டம் பெறுவதோ, பள்ளிக்கூடங்கள்ல பள்ளி இறுதி சான்றிதழ் பெற்றேன் என்று சொல்வதோ படித்தவன் என்று கற்றவன் என்ற பெயர் வராது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். முகத்திரண்டு கண்ணுடையவர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் என்கிற வேறுபாட்டை இந்த குறளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து 4வது குறள், உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இல்ல, உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் அப்படின்னா இவரை விட்டு நம்ம பிரியிறோமே, இவ்வளவு செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோமே என்று மனக்கவலை ஏற்பட வேண்டும். அப்படி இருக்கிறதா உள்ள பிரிதல். அது மனதிற்கு ஆறுதல் அளிக்காது. இப்ப இந்த இலக்கிய சுவையை நாம் மாந்துகிற போது கிடைக்கிற இன்பம் நாம் தனியாக இருக்கிற போதும் அந்த பாடலை நினைத்து அதனுடைய செழுமிய பொருளை நினைத்து நினைத்து சுவைக்க முடியும். ஆனால் ஒரு இனிப்பு கட்டியையோ அல்லது இனிப்பு களியையோ உண்கிற போது அது நாக்கிலே உள்ள சுவை அரும்புகளில் இருக்கிற வரைக்கும் தான். அது நெஞ்சுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதனுடைய சுவையை நினைத்து பார்த்தா சுவைக்க முடியாது. திரும்பவும் அதை போட்டாதான் அந்த சுவை தெரியும். ஆனால் இலக்கிய சுவை அப்படிப்பட்டது என்று என்பதை சொல்வதுதான் இந்த ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்படி சுவைக்கணும். அப்படி சுவைக்கணுங்கிறதுக்காக தான் புலவர் தம்மை பாடுதல் சிறப்பன தன் ஆட்சி பெருமையிலும் ஆட்சி பெருமையாக முடிவேந்தரும் கருதினர் என்பதை புறநானூறு பல்வேறு பாடல்கள் மூலமாக பகிர்கின்றது. புலமை உடையவர் புலவர் என்று இப்பொழுதெல்லாம் இப்ப எங்களுக்கெல்லாம் புலவர்னு பட்டம் கொடுத்தாங்க. அதனால ஒரு விழுக்காடு கூட தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் புலவர் என்று என்னை போன்ற ஆட்களுக்கு கொடுத்து விட்டார்கள். புலவர் என்றால் சொன்னவுடன் இப்ப ராமையா பிள்ளைக்கு சொன்னோன்னு அவர் கவிதை 2 பொறிகளும் இல்லாமல் இருந்தும் அவர் எழுதுகிறார் என்றால் அதுதான் புலமை. உண்மையில பண்டிதன் என்றாலும் புலமை என்றாலும் அதுதான் புலமை. அது கற்ற அளவிலே உடனே எதை சொன்னாலும் சொல்லுகிற அளவுக்கு பெற்றிருந்தால்தான் அதற்கு புலமை என்று பெயர். இன்றைக்கு எல்லோரும் புலமை என்று நாங்கெல்லாம் போட்டுக் கொள்கிறோம். எங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்துட்றாங்க, அவங்க கதையும் நடக்கணும் எங்க கதையும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த பட்டத்தை கொடுத்துகிறார்கள். புலவர்கள் கூடி அளவளாவி மகிழ்தலால் புலவர் அவையம் புலவர் புணர்கூட்டு என்றும் கூடல் என்றும் பெயர் வந்தது. மதுரையில 3 தமிழ் சங்கம் இருந்தது. 3 தமிழ் சங்கமும் அழிந்தன. ஆனால் அந்த தமிழ் சங்கங்களில் அரங்கேறிய பாடல்கள் எல்லாம் புத்தகங்களாக வெளிவந்து விட்டன. இப்பொழுது 4ஆம் தமிழ் சங்கம் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 124 ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அப்ப நடந்த மாதிரிலாம் இப்ப நடக்கல. ஏதோ கூட்டம் நடத்துறாங்க, அவ்வளவுதான். கூட்டம் நடத்தப்படுகிறது. அப்படி ஒல்லையூர் அந்த பூதபாண்டியன் என்கிற மன்னன், அவனுடைய காதல் கிழத்தியினுடைய பெயர் கோப்பண்டை. அவன் சொல்லுகிறான், இவளை எப்படி நான் காதலிக்கிறேனோ அப்படி நான் தமிழை காதலிக்கிறேன். இப்படி வையை சூழ்ந்த வயங்கழு வைப்பில் பொய்யாயானர் மையல் கோமா மாவனும் மண்ணையில் ஆந்தையும் உரைசால் அந்துவனும் சாத்தனும் ஆதன் அரிசியும் வெஞ்சின இயக்கனும் உளப்பட பிறரும் கண்போல் நண்பில் கேளிரோடு கலந்த இன் களி மகிழ் நகை என்கிறான். இந்த புலவர்கள் பேரெல்லாம் அப்படியே வரிசையா எடுக்கிறான். இவர்களோடெல்லாம் கலந்து இந்த தமிழை சுவைப்பது இருக்கிறதே, அது நான் மிக்க அன்பு, தூய அன்புடன் விளங்குவதற்கு தான் காதல் என்று பெயர். அந்த காதல் கிழத்தியோடு நான் எப்படி இன்பத்தோடு இருப்பேனோ அதை போன்ற ஒரு இன்பம் இந்த இலக்கிய சுவையில் இருக்கிறது என்று ஒல்லையூர் தந்த பூதபாண்டியன் மிக அழகாக சொல்லுகிறான். இதுதான் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல். இந்த பிரிஞ்சு அவர்கள் கலைகிற போது திரும்ப நாம என்னைக்கு கூட போகிறோம் என்று வேட்கை இருக்க வேண்டும். அதான் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல். உள்ளத்தினாலே தான் பிரிகிறார்கள் என்பதை இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். அந்த பின்னாலே என்ன வேறு சில புலவர்களும் கூட பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக உலகமோடு நிலை பலர்புகள் சிறப்பில் புலவர் பாடாது வரைய நான் இந்த இதுல தோற்று விடுவேனே. ஆனால் ஒரு வஞ்சினம் கூறுறான். கூறும்போது என்னுடைய ஆட்சியினுடைய சிறப்பை புலவர்கள் பாடாது ஒழிவார்கள். அப்போ புலவர்கள் பாடுவது என்பது சிறப்பு. ஒரு நாட்டினுடைய பெருமை, அந்த ஆட்சியினுடைய பெருமை, அந்த அரசனுடைய பெருமை கற்றறிந்த ஒரு சான்றோர் அது வரலாறு ஆக்குவது என்பது பெருமை உடையது என்பதனால அவர் வஞ்சினம் கூறுகிறார். ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி மருதன் தலைவனாக. அப்ப அந்த மிகச் சிறப்புற்று விளங்கிய பெரும் புலமையாளன் மாங்குடி மருதன். அவனுடைய தலைவனாக உள்ள இந்த புலவர் கூட என்னை பாடாது ஒழியட்டும் என்று அவனுடைய வீரத்தின் மீது அவன் கொண்ட நம்பிக்கையின் காரணமாக அவன் சொல்லுகிறான். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இயங்க வேண்டும். இந்த கல்வி வல்லாருடைய பழங்காலத்துல ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாம் இப்போ அது ஒரு வணிகமாக போய்விட்டது. பேச்சாளர்கள் 50,000 கொடு, 60,000 கொடு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க, 1 லட்ச ரூபா கொடு என்று அவர்களுக்கு கடவுள் ஒரு வரம் கொடுத்துருக்கிறான். ஒரு நல்ல நினைவாற்றல் திறன், நல்ல சொற்பொழிவாட்டுகிற திறன், குரல் வளம் எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஆனால் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அது பாவம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதாவது தங்களுடைய செலவுக்கு பணம் பெற்றுக் கொள்வதனால ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளவு ரூபா கொடு, அவரு இவ்வளவு வாங்கினார், அவருக்கு 60,000 கொடுத்தேன், எனக்கு 50,000 தானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நான் பலரை பல இடங்களிலே பேசுவதற்கு அழைக்கிற போது அவர்கள் இப்படியெல்லாம் சொல்வதை பார்க்கிற போது மிகவும் கூச்சமாக இருக்கிறது. நாங்கள் அந்த காலத்துல மாப்போசியை இலக்கிய கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கோம் பழங்காலத்துல. அப்ப நான் மிகவும் சிறுவன். ஆனால் எங்க வீட்டு சிறுவனுக்கு அவர் தலைமை வச்சிருக்கார் மாப்போசி. தன்னுடைய 91வது வயதுல 92 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரெல்லாம் மிகவும் எளிமையாக இருப்பார். எனக்கு இரவு 2 அல்லது 3 இட்லி இருந்தா போதும், அல்லது கொஞ்சம் இடியாப்பம் இருந்தா போதும் என்று அவர்கள் கண்டபடியெல்லாம் உண்ண மாட்டார்கள், கண்டபடியெல்லாம் செலவு செய்ய மாட்டார்கள். அவர்கள் செலவுக்கு கொடுப்பதை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், மட்டும் கேளுங்கள். ஒரு 1950 திருவி கல்யாண சுந்தரனார் இறந்து விட்டார். அதுக்கு முன்னாலே ராயப்பேட்டையிலிருந்து லால்குடி வரைக்கும் வருவதற்கு போக வர இந்த தொடர் வண்டி கட்டணம் 1.25 ரூபா தான். அந்த காசை கூட அவர் வைத்துக் கொள்ள மாட்டார். அந்த 2 ரூபாய் அவங்களுடைய அந்நியாரிடம் பெற்றுக்கொண்டு வருவார். எங்க ஊர்ல 3 நாள் சொற்பொழிவு கொண்டார். 3 நாள் அவரை தங்க வைத்து நன்றாக பராமரிப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுப்பார்கள். திரும்ப கொண்டு போய் வண்டியில் ஏற்றி லால்குடி
தொடர் வண்டி நிலையத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவருக்கு 2 ரூபா தான் கேட்பார். என்ன இப்படி கேட்கிறாருன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல அந்த அந்த 2 ரூபாய் வாங்கிட்டு போய் அவங்க அண்ணியார்ட்ட குடுத்துருவாரு. ஏன்னா அடுத்த இடத்துக்கு போகணும்னா அவங்க கிட்ட தான் காசு வாங்கிட்டு வரணும். இப்படி ஒரு பெருமகன் இருந்திருக்கிறார். அவர் வந்து மிகச்சிறந்த எழுத்தாளர், மிகச்சிறந்த பத்திரிகையாளர், ஆகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர், ஆகச்சிறந்த சொற்பொழிவாளர், அம் அ ஆகச்சிறந்த புலமையாளர். அ அவரும் சுதந்திர போராட்டத்திலே ஈடுபட்டு நிறைய தன்னுடைய 2 இதழ்களுக்கு இதழ்கள்ல அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றியவர். இன்னும் அவருடைய பன்முகத்தன்மை, ஒரு போராட்டக்காரர். இந்த தொழிலாளர்களுக்காக போராடியவர். இப்படி அவருடைய பன்முகத்தன்மை உடையவர். இவ்வளவும் இருந்தும் கூட, இவ்வளவுலாம் இருந்தா இப்ப 5 லட்சம் கேட்பான். இவ்வளவு திறமைகளை உடைய அந்த பெருமகனார். நான் அதான் சொன்னேன் உங்களுக்கு, அந்த உடல் ஓம்பல் என்று அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். நீங்க எல்லாம் வாங்கி படிச்சு பாருங்க அதை. இந்த 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 மருந்து அதிகாரத்தினுடைய சாரம் அப்படியே இருக்கும் அதுல. அதுல பெரும்பாலானவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் கூட அதை நீங்கள் படிக்கிற போது இவ்வளவு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு கட்டுரை வந்திருக்கிறதா என்று வியப்படையக்கூடிய அளவிலே அந்த கட்டுரை இருக்கும். அதனால இந்த புலமை என்பது ஆகச்சிறந்த புலமையை உடையவரை கூட தமிழுக்காக தமிழை எல்லோருக்கும் கொண்டு செலுத்த வேண்டும் என்பதில் எவ்வளவு ஆவலுடையவர்களாக இருந்தார்கள் என்பதும், இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது என்பதையும், இப்போ நல்லவர்கள் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை, மிகச்சிலர் இருக்கிறார்கள். எல்லோருமே அது மாதிரி அதிமதிக்காரர்கள் என்று சொல்ல முடியாது. அடுத்து நம்ம அடுத்த குறளுக்கு வருகிறோம். உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் சொல்லி. இது 4. 5வது, உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். பொருட்பொருண்மை கருதி ஏக்கற்றும் கற்றாரே கற்றார் என்பது சிறப்பாம். செல்வ பெருக்குடையவர் முன்னால் அச்செல்வ வாய்ப்பு இல்லாராயின் அது மிக தேவைப்படும் இக்கட்டு உடையவராயும் இருப்பவர் போல் தலையெடுப்பின்றி பணி உடையவராக கைகட்டி வாய்ப்புத்தி நின்று சேவகம் செய்து அந்த கூலியை பெறுவார்கள். அது மாதிரி உடையார் முன் இல்லார் போல், உடையார் என்பது செல்வமுடையார், இல்லாறு போல் ஏக்கற்றும், எப்பொழுது கூலி கொடுப்பாரோ என்று ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இப்படி வந்து கற்றவர்கள் முன்னாலே பின்னாலே போகணுமா. இதுல நான் ஒரே ஒரு வரலாற்று செய்தியை சொல்லுகிறேன். உவே சாமிநாதையர் வந்து மீனாட்சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் சென்று படித்தார். அவர் இருப்பவர்களே மிகவும் இளம் வயதுக்காரன் அந்த உவே சாமிநாதர். 15-16 வயது தான் இருக்கும். அந்த காலத்துல இந்த SSLC எல்லாம் கிடையாது, அப்படிலாம் படிச்சுட்டு போறது இல்லை. அவர் 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும். அவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் அவருக்கு கற்பித்தார். அப்படி ஆரம்ப காலத்திலேயே கற்பிக்கிற போது அவர் காலையில 5:30 மணிக்கு எழுந்து இந்த தோட்டத்து பக்கத்திலேயே போய் எந்த செடிகள் எல்லாம் வாடி இருக்கிறது, எந்த செடிகள் வந்து பூ பூத்திருக்கிறது என்று பார்த்து மகிழ்வாராம். இனி கூடவே இவர் காலங்காத்தால நம்முடைய குருநாதர் எங்கேயோ செல்கிறாரே என்று அவர் பின்னாலேயே போய் பார்ப்பாராம். இதை அறிந்து கொண்டு முதல் நாள் அந்தி பொழுதிலேயே போய் பார்த்து எந்தெந்த செடிகளில் பூக்கள் மொட்டு விட்டிருக்கிறது என்று பார்த்துவிட்டு அவர் வருகிற போது மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு அவருக்கு முன்னாலேயே போய் இந்தந்த செடிகள் எல்லாம் பூத்திருக்கிறது என்று சொன்னவுடன் அவருக்கு ஒரே வியப்பா இருக்கும். அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற அந்த பையனுக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கிறதே என்று அவர் கேட்கிறார். மீனாட்சுந்தரம்ல கேட்கிறார். இல்லை, நீங்க 2-3 நாள்களாக நான் உங்களை பின்தொடர்ந்து வருகிறேன் அல்லவா, அப்படி வருகிற போது நீங்கள் எதையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீர்கள் என்று பார்த்தேன். இந்த இயற்கையை கண்டு மகிழ்ச்சி அடைவது ஒரு வித்தை, அது ஒரு விதமான கல்வி. இயற்கையை நேசித்தல் என்பது ஒரு கல்வி என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் எழுதுறார், தன் வரலாறுல எழுதுகிறார். இப்படியெல்லாம் அணுக்கமாக இருந்து கல்வி கற்று இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக எந்த நேரம் வேண்டுமானாலும் கல்வி வைப்பார். குருகுல வாசத்துல காலையில 6:30 மணிக்கு அவருக்கு ஒரு ஒரு எண்ணம் தூண்டுதல் வந்ததனால் அந்த நேரத்திலே இப்ப மாதிரி 9 மணிக்கு 10 மணிக்கு என்று இல்லாமல் அந்த 6 மணிக்கு டபக்குன்னு அவங்களே எழுச்சி உட்கார்ந்து ஐயா சொல்வதை கேட்போம் என்று அப்படி எல்லாம் அந்த உருக்கமாக அந்த கல்வியின் மேல் ஆர்வமுடையவர்களாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் அப்படிதான் கற்கணும். அதான் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல், எப்படி அந்த செல்வமுடையவரிடம் இருந்து இவன் அந்த செல்வத்தை பெறுவதற்காக கைகட்டி வாய்ப்புத்தி நிற்கிறானோ, அதே போல கல்வி வல்ல பெருமகனாரிடம் புலமையாளரிடம்
இந்த கல்வியை பெறுவதற்காக இவன் மிகவும் பணிவுடன் இருந்து அவரிடம் இருந்து அந்த புலமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறள் எழுதப்பட்டது. ஊற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனையாது கற்றல் நன்றே என்று நம்முடைய பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழிலும் சொல்லியிருக்கிறான். தாகம் எடுக்கிற போது தண்ணீரை குடிப்பதற்கு எந்த அளவுக்கு அந்த வேட்கை இருக்கிறதோ அதை போல அந்த கல்வி கற்பதிலே ஆர்வம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கட்டார் கடையரே கல்லாதவர்.